ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கேரியர் பாத் யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் மெய்ஞானமூர்த்தி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி என்செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, ஸோ அதுக்குண்டான டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்ன அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க்கிங் டே முடிஞ்சு ஒரு ஸ்டடி ஹாலிடே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட என்செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 10 to 12 days கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஸ்டடி ஹாலிடே இருக்கும். அப்போ இந்த ஸ்டடி ஹாலிடேவை எப்படி எஃபெக்டிவ் வேலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட என்செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் உள்ள எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிஇ பிடெக் பொறுத்தளவு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இட் டிபெண்ட் அப்பான் த கோர்சஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டரை பொறுத்தது என்ன ஆகும், உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ இந்த இருக்கக்கூடிய 10 to 12 ஒர்க்கிங் டேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணணும். அடுத்து பிளான் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுன்னா எப்படி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸை ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஃபைனலாக என்ன நம்மளுக்கு பாஸ். ஸோ இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளானிங். எந்த ஒரு ஒர்க் எடுத்துட்டாலுமே நம்மளுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு ப்ராப்பர் பிளானிங் வேணும். அடுத்ததை என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ப்ராப்பர் பிளானிங் எப்படி பண்ணுறது, நான் முதல்ல சொன்ன மாதிரியே உங்களுக்கு 10 to 12 days செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி உண்டான ஒரு ஸ்டடி ஹாலிடே அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1.5 daysலேருந்து 2 days அலோகேட் பண்ணணும். அப்போ ஒரு டைம் ஷெடியூல் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். உங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், ரப்பா உங்களுடைய ஸ்டடி ஹாலிடேஸை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். டைம் டேபிள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஷெடியூல். நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், அப்போ ஒரு சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 1.5 daysலேருந்து 2 days இருக்கும்போது அப்போ ஒரு 10 to 12 days இருக்குன்னா 5 to 6 சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டியூரேஷனில் நம்ம கண்டிப்பாக நல்லாவே லேர்ன் பண்ணலாம். அப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டோம். அப்போ இந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து அந்த டெக்ஸ்ட் புக் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஹார்ட் காப்பி கோர்ஸ் மெட்டீரியல், அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஹார்ட் காப்பி கோர்ஸ் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கா, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஓகே, இதை வச்சுட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். ஒரு செமஸ்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாமாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் நடக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தேர்ட் செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கரண்ட். இப்போ திரும்ப 4th செமஸ்டர் அவங்க போகும்போது என்ன நடக்கும், அந்த 4th செமஸ்டரில் 3rd செமஸ்டருடைய அரியர் எக்ஸாமும் நடக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க 7th செமஸ்டரில் இருப்பாங்க, அவங்க 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் 5th செமஸ்டர் அதில் எதுனாலும் என்ன வச்சுக்கலாம், இன்கேஸ் ஏதாவது அரியர் வச்சுக்கலாம். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நீங்க ஈவன் ஃபைனல் இயர் 7th செமஸ்டர்ல இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுடைய சப்ஜெக்ட்ஸுக்கு 4 to 6 செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் எல்லா வெப்சைட்லயுமே அவைலபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கண்டிப்பா அந்த என்னென்ன வெப்சைட்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் அப்படிங்கிற லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் கையில ரெடியா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குது, ரெடியாக கையில் வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும், 5 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை தடவை ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். இதோட ஆன்சர் உங்கள் டெக்ஸ்ட் புக்லையோ இல்லை உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலையோ எந்த பேஜில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லயோ இல்லை ஸ்டடி மெட்டீரியலையோ ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம சாட் ஜிபிடிலேருந்து அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பியூரா தியரி சப்ஜெக்டா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா தியரி மிக்ஸ்டு டிராயிங் சப்ஜெக்ட்ஸா இருக்கும், இல்ல தியரி மிக்ஸ்டு ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்டா இருக்கும், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட் அனாலிட்டிக்கல் சப்ஜெக்டா இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட் கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் 1.5 டேயோ 2 டேஸோ நம்ம எந்த சப்ஜெக்டை படிக்க போறோம், அடுத்த 2 நாள் எந்த சப்ஜெக்டை படிக்க போறோம், அடுத்த 2 நாள் எந்த சப்ஜெக்டை பண்ண போறோம்னு படிக்க போறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும், நீங்க கிளியரா பிளான் பண்ணணும். ஸோ இந்த பிளானிங்கை நீங்க கரெக்டா என்ன பண்ணணும், ஒரு நோட்ல நீங்க ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கணும்.
அடுத்து உங்களுடைய பிளானிங்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 அன்னையிலேருந்து நீங்க ஃபைனலா என் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் என்ன டைமுக்கு மார்னிங் வந்து எந்திரிக்க போறோம், நைட் வந்து என்ன டைமுக்கு தூங்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 9 o'clock வரைக்கும் ஒரு யூனிட் வந்து படிக்கலாம். திரும்ப 9 to 10 ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். திரும்ப 10 to 1 என்ன பண்ணலாம், யூனிட் 2 வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். திரும்ப மத்தியானம் ஒரு 2 hours இல்லை 2.5 hours ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4:30 இல்லை 5 o'clock என்ன பண்ணலாம், எகைன் நீங்க ஈவினிங் வந்து படிக்க உட்காரலாம். அப்ப யூனிட் 3 வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எகைன் அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன பண்றீங்க, நீங்க ஒரு 5 o'clock உட்காரீங்கன்னு வச்சுக்கலாமே, அங்க இருந்து என்ன பண்ணணும், நீங்க ஒரு 9 o'clock 9:30 வரைக்கும் படிக்கணும். அப்போ ஒரு 3rd யூனிட் வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கரெக்டா நீங்க ஒரு 10 o'clockலாம் கண்டிப்பா நீங்க வந்து பெட்டுக்கு வந்து போயிடணும். கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல மொபைல் போனை ஸ்ட்ரிக்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் அந்த மாதிரி மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், அட்டன் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எகைன் செகண்ட் டே இதே டைம் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எகைன் 6 o'clock உட்காருங்க, யூனிட் 4 6 to 9, எகைன் யூனிட் 5 10 to 1 o'clock. அப்போ என்னாச்சு, 1.5 day வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 3 hours 2.5 hours 3 hours ஒரு செஷன்லையுமே உங்கள்கிட்ட என்ன இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 4 to 6 கொஸ்டின்ஸ் தான் ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அப்படி படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த இருக்கக்கூடிய ஸ்டடி ஹாலிடேஸை 5 யூனிட்டையும் நம்ம படிச்சு கண்டிப்பா நம்ம பாஸ் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ நீங்க தான் என்ன பண்ணணும், கேட்டகரைஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டி வந்து எப்படி கொடுக்குறது, யூனிட் 1 ஃபர்ஸ்ட் படிக்கிறதா, யூனிட் 2 ஃபர்ஸ்ட் படிக்கிறதா, யூனிட் 3 ஃபர்ஸ்ட் படிக்கிறதா, 4 படிக்கிறதா, 5 படிக்கிறதாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஈஸியா இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட் இருக்கு, அதுல ஒரு 3 யூனிட் வந்து அது எந்த யூனிட்டா வேணாலும் இருக்கலாம். அந்த யூனிட் ஈஸியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈஸியா இருக்கக்கூடிய 3 யூனிட்டை நல்லா படிச்சிடணும். அடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய யூனிட்டை செகண்டரி ஆப்ஷனா நம்ம வந்து வச்சுக்கணும். பட் 5 யூனிட்டையும் நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிக்கிறதே ஒரு யூனிட்டுக்கு 4லேருந்து 6 கொஸ்டின் மட்டும் தான் படிக்கலாம். அதுலேயே நீங்க ஒரு 2 யூனிட் 3 யூனிட் மட்டும் தான் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரைட், இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பிளானிங் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டே இருக்கு. அப்ப எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க என்ன பண்ணிப்பீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னவோ அதுக்கு உண்டானது தான் நீங்க வந்து கண்டிப்பா அன்னைக்கு வந்து படிப்பீங்க. எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8th அல்லது 7th நீங்க என்ன பண்ணிருவீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கும் போது கண்டிப்பா புதுசா எதையுமே படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி புதுசா நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுக்கே உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமான டைம் வந்து எடுத்துக்குவீங்க. ஏன்னா ஸ்டடி ஹாலிடேஸ்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 5 யூனிட் படிச்சிட்டீங்க. ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க. இதுவே மோர் இனஃப் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாஸ் பண்றதுக்கு. ஸோ உங்களுடைய பிளானிங் படி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரசன்டேஷன். இந்த பிரசன்டேஷனுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம் 4 round செஷனா இருக்கு அப்படின்னா 10 o'clock ஸ்டார்டிங் டைம். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடணும், 9:40 வந்து என்ன பண்ணிடணும்னா உங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடணும். 9:40 to 45 எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கணும். உள்ள போனோம்னா உங்களுடைய ஹால் சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்து நீங்க என்ன பண்ணிடணும், டேட்டாஸை ஃபில் பண்ணிடணும். 10 o'clock வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கரெக்டா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கொஸ்டின் பேப்பர்ல எழுதுவீங்க. அடுத்து என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும், நீங்க வந்து கொஸ்டினை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். பொறுமையா பதட்டப்படாம கண்டிப்பா நீங்க படிச்சதுலேருந்து 80 to 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ நீங்க பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் ரீட் பண்றீங்க, அடுத்து பார்ட் பி ரீட் பண்றீங்க, பார்ட் சி ரீட் பண்றீங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னா பார்ட் ஏவுக்கு போகாம பார்ட் பிக்கு போகணும். ஏன் பார்ட் ஏக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து தெரியாது. அப்போ பார்ட் பில 11 to 15 இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எந்த கொஸ்டின் 100% ஃபர்ஸ்ட் கரெக்டா தெரியுமோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நல்லா தெரியுமோ அது. அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த், அடுத்து ஃபிஃப்த். நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் என்ன பண்ணலாம், பார்ட் பி வந்து நீங்க எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பி வந்து முடிச்சிடுறீங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் பியா இருக்கட்டும், பார்ட் சியா இருக்கட்டும், பார்ட் சியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இல்ல அப்ளிகேஷன் உள்ளிட்ட கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்க 5 யூனிட் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன இருக்கும், பார்ட் சி ஈஸியா நீங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம். பார்ட் ஏ பார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு இடத்துலையுமே எந்த கொஸ்டினையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 4லேருந்து 6 கொஸ்டின் ஆன்சர் தெரியுங்கும் போது படிச்சிருக்கீங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 4லேருந்து 6 கொஸ்டின் உண்டான ஆன்சர் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு ரிலவெண்டான ஆன்சர்ஸ் என்ன பண்ணி வச்சிடணும், கண்டிப்பா நீங்க பார்ட் பியா இருந்தாலும் பார்ட் சியா இருந்தாலும் ஃபில் பண்ணி வச்சிடணும். ரைட்டுங்களா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கலாம், இல்ல இரலவெண்டான கொஸ்டின்ஸ் வந்து அதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். அப்ப நீங்க ரிலவெண்டான ஆன்சர்ஸ் அந்த யூனிட்ல இருந்து எழுதி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஃபுல் மார்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து
அவார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரிலவெண்ட்டான ஆன்சர் எழுதணும். ரைட்டுங்களா? நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, யூனிட் 2ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு யூனிட்டுக்கு 1க்கு உண்டான ஆன்சரை தூக்கி எழுதிடக்கூடாது. அப்படி எழுதினீங்கன்னா என்ன, அது பெரிய வந்து மிஸ்டேக். ஸோ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், பார்ட் பி பார்ட் சி அட்டன் பண்ணிட முடியும். அடுத்து பார்ட் ஏக்கு வாங்க. பார்ட் ஏல கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியும், 4லேருந்து 6 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நல்லா தெரிஞ்சதுக்கு எகைன் வந்து ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்து ஓரளவு தெரியும் இல்லை தெரியாத கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸை எழுதி வச்சிருங்க. ரைட்டுங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மார்க் அனாலிசிஸ் வந்து மேக் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் பி இருக்கு. இப்போ இந்த பார்ட் பில வந்து என்ன பண்றீங்க, 5 கொஸ்டின் எழுதிருப்பீங்க. இந்த 5 கொஸ்டின்ல ஓரளவு ஆன்சர் கரெக்டாக தான் எழுதிருப்பீங்க. 13 மார்க் ஒரு கொஸ்டினுக்கும். இந்த 13 மார்க்குக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு மார்க் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 8 மார்க்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு, 40 மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்ட் சி. இந்த பார்ட் சிலையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரிலவெண்டான ஆன்சர்ஸ் தான் வந்து எழுதிருப்பீங்க. அதுக்கு ஒரு 3 to 6 மார்க் வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு, பார்ட் பி பார்ட் சியோட ஆட் பண்ணனாலே நம்மளுக்கு நியர்லி 45 மார்க்ஸ் வந்து வந்துருச்சு. எகைன் பார்ட் ஏ போறீங்க. பார்ட் ஏல என்ன இருக்கு, 4 to 6 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸுக்காக ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய மார்க் வந்து டோட்டலாக 50 to 55 மார்க் வந்து கேரி பண்ணுற அளவுக்கு உங்கள் பேப்பரில் வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்கு. வேல்யூவேஷன் சென்டரை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவு ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸ் எழுதினாலே மார்க் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இது மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா என்ன, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்களுடைய என்சம்சர் எக்ஸாமினேஷன்ல வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். முதல்ல சொன்னேன் ஒரு 3 விதமா வந்து நீங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணீங்க. பியூரா வந்து தியரி சப்ஜெக்ட், அடுத்து வந்து தியரி மிக்ஸ்டு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா பியூர் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ரைட்டுங்களா? அப்ப தியரி சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் சைரடிங்கா இருக்கும், இல்ல வந்து கான்செப்டா இருக்கும். அந்த கான்செப்டை உங்களால மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுத முடியாது கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கான்செப்டை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணி எழுதுங்க. மக்கப் பண்ணி யாருனாலையுமே இன்ஜினியரிங்ல வந்து டெக்ஸ்ட் புக்ல உள்ளதே ரெஃபரன்ஸ் புக்ல உள்ளதே கண்டிப்பா எழுதவே முடியாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல நீங்க ஓனா வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், கிடைக்க வேண்டிய மார்க் ஈஸியா கிடைச்சிடும். அடுத்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து டிராயிங் கம் தியரி சப்ஜெக்டா இருக்கும். அதாவது தியரி பிளஸ் டிராயிங் ரெண்டுமே இருக்கும். டிராயிங்கை கண்டிப்பா வரைஞ்சு பாருங்க. அப்ப வரைஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னங்கிறது தெரிஞ்சிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிடும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து மேக் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிவன் டேட்டா எடுக்க தெரிஞ்சிருக்கணும். கிவன் டேட்டா எப்படி எடுக்க தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அதுக்கு உண்டான சிம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அல்லது நோட்டேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதுக்கு உண்டான டு ஃபைண்ட் எப்படி, இதை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான சிம்பிள், இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிடணும், நம்ம மைண்ட்ல இருக்க அந்த ஃபார்முலா வச்சு சொல்யூஷன் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து அரைவ் பண்ணிடலாம். ஈவன் தான் ஆன்சர் தப்பா இருந்தாலுமே அதுக்கு ஒரு மினிமம் மார்க்கை ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கண்டிப்பா மேக்ஸிமம் மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா சிம்பிள்ஸை ஒரு நோட்ல எடுத்து நீங்க ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து ஃபார்முலாஸை தனியா வந்து யூனிட் வைஸ் வந்து எடுத்து வச்சீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை பொறுத்தளவு பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சில பேருக்கு தியரி சப்ஜெக்ட் நல்லா வரும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடாலஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து கரெக்டான பிளானிங், கரெக்டான ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா பிளானிங், ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் இருந்தால் பாஸ் கன்ஃபார்ம் உங்களுடைய சப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய கேரியர் பாத் யூடியூப் சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து அதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.